கட்டுகிறவர். எங்களுடைய ஜூவிஷ் கம்யூனிட்டியில ஒரு தேவ ஊழியத்தினுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டார். அங்க இந்த எபிரேயம் படித்த இந்த கொஞ்சம் ரபிகள் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஜூவிஷ் கம்யூனிட்டி வச்சிருக்கிறோம். எங்களுக்குள்ள சத்தியங்களை பகிர்ந்து கொள்வதற்காக, உலகத்தினுடைய காரியங்களை எல்லாம், அதாவது கர்த்தருடைய காரியங்களை, கர்த்தர் சம்பந்தப்பட்ட காரியங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்காக ஒரு கம்யூனிட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. அதுல ஒருவர் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டார். அவருக்கு பேர் பிலிப் ஜோசப்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு இந்தோ அமெரிக்கன், இந்திய அமெரிக்க இனத்தை சேர்ந்தவர். கத்தார்னு சொல்லி ஒரு நாடு இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? கத்தார்னு ஒரு தேசம் இருக்கிறது. அந்த கத்தார் தேசம் என்பது அமெரிக்க தேசத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற தேசம். முழுக்க முழுக்க அது அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அது அந்த அமெரிக்கர்கள் அங்க பாஸ்போர்ட் மட்டும் இருந்தா போதும், விசா வாங்காமலே அமெரிக்கர்கள் சும்மா போயிட்டு வருவாங்க. அவங்களுக்கு எந்த விதமான விசா நடைமுறையே கிடையாது. அது அவங்களுக்கு சொந்த நாடு மாதிரி. அவங்க கத்தார் போகணும்னா உடனே போயிட்டு உடனே வந்துடலாம். அந்த மாதிரி இந்த கத்தார்ல இருக்கிற ஒரு எண்ணெய் கம்பெனியில சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரா இந்த பிலிப் ஜோசப் ஒர்க் பண்ணார். திருமணமாகாதவர், நல்ல ஒரு தேவ மனுஷன். இந்த சம்பவம் நடக்கிற போது கிட்டத்தட்ட அவருக்கு 58, 59 வயது இருக்கும். நல்ல ஒரு தேவ மனுஷன். அந்த எண்ணெய் கம்பெனியில ஒர்க் பண்ணார். தன்னுடைய சம்பாத்தியத்தை எல்லாம் ஊழியத்துக்குன்னு செலவிட்டார். கத்தார்ல கத்தார் ரிவைவல் சர்ச் என்று சொல்லி ஒரு திருச்சபையை அவர் ஸ்தாபித்தார். அதுல ஆங்கிலம் பேசுகிற விசுவாசிகள் 2000 பேர் இருந்தாங்க அந்த சபையில. அதுக்கு அவர் தான் போதகராகவும் இருந்தார். ஊழியம் செய்து கொண்டே, வேலை செய்து கொண்டே ஊழியமும் செய்தார். அவர் தான் போதகராகவும் இருந்தார். ஒரு விஷயம், கத்தார்ல அவர் கார்ல போயிட்டு இருந்த போது அங்க அடிக்கடி வாகனத்தை சோதனை போடுவாங்க. இப்ப இந்த கார் கண்ணாடிக்கு முன்னாடி மேல அப்படி பைபிள முன்னாடி வச்சிருந்தார். அத ஒரு சோல்ஜர் பார்த்துட்டு இது என்ன புஸ்தகம் அப்படின்னு கேட்டான் அவர்கிட்ட. உடனே அவர் சொன்னா, திஸ் இஸ் தி வேர்ட் ஆஃப் காட், இதுதான் தேவனுடைய வார்த்தை அப்படின்னு சொன்னார். உடனே அவனுக்கு கோபம் வந்துட்டு, இது தேவனுடைய இறை வார்த்தை கிடையாது, இது இல்ல காட்ஸ் வேர்ட், எங்களுடைய குரான் தான் என்னது காட்ஸ் வேர்ட் அப்படின்னு சொன்னான். அவர் உடனே வேதத்தை கையில எடுத்து, இதை வேணா நான் தர்றேன், நீங்க கொண்டு போய் வீட்டுல வச்சு என்ன செஞ்சு பாரு, வாசிச்சு பாரு, இதுதான் தேவனுடைய வார்த்தைன்னு சொன்னார். அவனுக்கு பயங்கர கோபம். உண்மையாய் நடந்த சம்பவம். அந்த பிலிப் ஜோசப் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவனுக்கு பயங்கர கோபம். நேரா அவரை மேலதிகாரி இடத்துல கொண்டு போய் நிறுத்தி விட்டான். மேலதிகாரி அவரை பார்த்து சொல்றார், கேட்கிறார், எங்களுடைய வேதம் தான் இறை வேதம்னு நீ இப்ப ஒப்புக்கொள்ளணும். அவர் சொன்னார், என்னுடைய ஆயுசு முழுவதும் நான் வாசித்திருக்கிறேன், இதுதான் கர்த்தருடைய வேதாகமம், காட்ஸ் வேர்ட், இதுதான் இறை வார்த்தை, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டார். அவனுக்கு பயங்கர கோபம். அவர் மேல வழக்கு பதிவு செய்தாங்க. மத துவேஷம் பண்றாருன்னு வழக்கு பதிவு செய்தாங்க. நேரா மன்னர் இடத்திலே கொண்டு போய் நிறுத்தி விட்டாங்க. அது மன்னர் ஆட்சி. நேரா மன்னர்கிட்ட கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. இப்ப மன்னர் கடைசியா கேட்கிறார், உனக்கு கடைசி வாய்ப்பு தருகிறேன், நீ எங்களுடைய வேதம் தான் இறை வேதம்னு இப்ப என்ன செய்யணும், ஒத்துக்கொள்ளணும். அவர் சொன்னார், என்னுடைய ஜீவனே போனாலும் நான் என்ன செய்ய போவது கிடையாது, ஒத்துக்கொள்ள போவதில்லை. அந்த மன்னருக்கு பயங்கர கோபம். எங்களுடைய நாட்டில இருந்துட்டு எங்களுடைய மதத்தை நீ துவேஷம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு, நீ அமெரிக்கனா இருக்கிறதுனால உன்னை உயிரோட நினைச்சிறேன் விடுறேன். இந்த பிலிப் ஜோசப் இருக்கிற எல்லா சொத்து, பணம், பொருள் எல்லாவற்றையும், காரு, பங்களா எல்லாவற்றையும் பறிமுதல் செய்து இந்த பிலிப் ஜோசப்ப நாடு கடத்துங்கன்னு உத்தரவு போட்டார். பிலிப் ஜோசப் கைது செய்யப்பட்டார். அவர் இருந்த அத்தனை பேங்க் பேலன்ஸ், காரு, பங்களா அத்தனையும் பறிமுதல் செய்யப்பட்டது. அவர் நேரா கத்தாருடைய தோஹா விமான நிலையம், அந்த தலைநகர்ல இருக்கிற இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அவரை சோதனை இடுகிறோங்கிற பேர்ல சட்டை எல்லாம் கலட்டி அரண் நிர்வாணப்படுத்தி, அது ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், பல நாட்டு பயணிகள் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அவர் அரண் நிர்வாணப்படுத்தி எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ, கேவலப்படுத்தணுமோ அவ்வளவு கேவலப்படுத்தினாங்க. அவ்வளவு நிந்தனை, அவமானம். பிலிப் ஜோசப் கதறி அழ ஆரம்பித்தார். ஆண்டவரே, நான் உம்முடைய வேதாகமத்திற்காகத்தானே நான் இவ்வளவு வைராக்கியம் பாராட்டி வந்தேன், ஏன் இப்படி சம்பவித்தது? ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், $1 கையில பணம் இல்லை, இத்தனை ஆண்டு காலம் சம்பாதித்த சம்பாத்தியம், பணம், பொருள் எல்லாவற்றையும் இழந்துட்டேன். ஆண்டவரே, இவ்வளவு இது இழந்தது பத்தாதுன்னு இவ்வளவு நிந்தனை வேறு, அவமானம் வேறு. பிலிப் ஜோசப் கதறி அழ ஆரம்பித்தார். ஆவியானவர்கிட்ட ஒரு சத்தமும் வரல. அவரை கேட்டாங்க, எந்த நாட்டுக்கு உங்களை அனுப்பணும்? என்னுடைய சொந்த நாட்டுக்கே தயவு செய்து என்னை அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். அமெரிக்க பிளைட்ல ஏற்றுவதற்கு ஏற்பாடு நடந்துச்சு. இப்பதான் ஏரோ பிரிட்ஜ். அப்பெல்லாம் கொஞ்ச தூரம் வாக் பண்ணி அந்த ரன்வேல போய் அதுக்கப்புறம் அந்த பஸ்ல போய் தான் அப்படி ஏறி போவாங்க. அந்த ரன்வேல நடந்துதான் போகணும். கலட்டப்பட்ட சட்டையை கூட போட்டுக்கொள்ள தோணாம தோல்ல போட்டுட்டு அந்த பைபிளை மட்டும், இதுதானே வேதம்னு சொன்ன, இதை மட்டும் நீ எடுத்துட்டு போலான்னு கையில கொடுத்து விட்டாங்க.
ஒரு கையில பைபிளை வச்சுக்கிட்டு ஒரு கையில கலட்டப்பட்ட சட்டையை போட்டுக்கிட்டு அந்த ரன்வேல அழுகையோடும் கண்ணீரோடும் பைத்தியக்காரனை போல பிலிப் ஜோசப் நடந்து போனார். பிளைட்ல ஏறி உட்கார்ந்தார். சின்ன பிள்ளைய போல கதறி கதறி அழ ஆரம்பித்தார். சக பயணிகள் அவருக்கு ஆறுதல் சொன்னாங்க. பிளைட் நேரம் வாஷிங்டன் வந்து நின்னுச்சு. அமெரிக்க அதிகாரிகள் அவருடைய பாஸ்போர்ட்டை செக் பண்ணாங்க. அதுல மத துவேஷம் பண்ணாருன்னு சீல் குத்திட்டாங்க. அதனால அமெரிக்க அதிகாரிகளாலும் எதுவும் செய்ய முடியல. அமெரிக்க அதிகாரிகள் பிலிப் ஜோசப் கேட்டாங்க, மிஸ்டர் பிலிப் ஜோசப், நாங்க ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யணுமா, என்ன உதவி வேண்டும்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், எப்படியாவது என்னை சொந்த கிராமத்துக்கு அனுப்பிச்சிருங்க, நான் அங்க போய் பிழைத்துக் கொள்ளுகிறேன். அவரை சொந்த கிராமத்துக்கு அனுப்ப ஏற்பாடாயிற்று. அப்பதான் ஆவியானவர் அவற்றை பேச ஆரம்பித்தார். பிலிப் ஜோசப், இந்த வாஷிங்டன் நகரத்தின் எல்லையை விட்டு நீ வெளியே போக கூடாது. உன்னுடைய முகம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது இல்லை. பிலிப் ஜோசப் ஆவியானவர்கிட்ட போராடினார். ஆண்டவரே, இன்னட்ட $1 பணம் இல்ல ஆண்டவரே, இந்த வாஷிங்டன் செலவு மிக்க நகரம், ஒரு சின்ன ரூமுக்கு நான் பல $1000 கொடுக்கணும் வாடகை, அவ்வளவெல்லாம் என்னால கொடுக்க முடியாது, நான் கிராமத்துக்கு போய் ஊழியம் செய்யறேன், அங்க போய் ஊழியம் செய்யறேன். ஆவியானவர் திட்டமா பேசினார், இந்த வாஷிங்டன் நகரத்தின் எல்லையை விட்டு நீ என்ன செய்யக்கூடாது, வெளியே போக கூடாது. பிலிப் ஜோசப் அங்கேயே வாழ ஆரம்பித்தார். அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஊழியம் இந்த டிராக்ஸ் கொடுப்பாங்கல்ல, கைப்பிரதி. அந்த வாஷிங்டனுடைய மெட்ரோ ரயில்ல போய் போற வரவங்களுக்கு எல்லாம் டிராக்ஸ் கொடுத்து ஊழியத்தை மீண்டுமாய் துவக்கினார். அப்போ லாரன் அப்படின்னு ஒரு அம்மையார், அவங்களுடைய முழு பெயர் எனக்கு சரியா நினைவுல இல்ல, அவங்க பேரு வந்து லாரன்னு சொல்லுவாங்க. நல்லா படிச்ச அம்மையார், ரொம்ப நல்ல படிச்சவங்க. அவங்க கணவரை விட்டு பிரிந்து வாழ்ந்த நேரம். அப்ப ட்ரெயின்ல பிலிப் ஜோசப் அவங்க மீட் பண்ணாங்க. அவங்களுக்கு இயேசுவை குறித்து பிலிப் ஜோசப் சொன்னார். இயேசுவை சுவிசேஷமாய் அறிவித்தார். லாரன் அம்மையார் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அவருடைய சபையில அங்கத்தினர் ஆனாங்க. சில ஆண்டுகள் கழித்து ஜார்ஜ் புஷ் ஜனாதிபதி ஆனார். அமெரிக்காவுக்கு ஜனாதிபதி ஆனார். அவர் ஒரு நல்ல விசுவாசி. அவரிடத்துல ஒரு விஷயம் கேட்டாங்க, மிஸ்டர் ஜார்ஜ் புஷ், நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன ஆகி இருப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவர் சொன்னார், இயேசுவை சொந்த ரட்சகரா நான் ஏற்றுக்கொள்ளலைனா என்னுடைய சொந்த ஒரு டெக்சாஸ்ல குடிகாரனா செத்திருப்பேன். ஆனா இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டதுனாலதான் இன்னைக்கு நான் அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியாக இருக்கிறேன்னு சொன்னார். நல்ல விசுவாசி. அவருக்கு ஒரு நல்ல படிச்ச ஒரு நல்ல ஆள் தேவை, அதாவது உதவியாளரா ஆலோசகரா ஒரு ஆள் தேவைன்னு தேட ஆரம்பிச்சாங்க. கடைசியா இந்த லாரன் அம்மையார் அவருக்கு உதவியாளரா நியமிக்கப்பட்டாங்க, ஆலோசகரா நியமிக்கப்பட்டாங்க. ஜார்ஜ் புஷ், உண்மை நடந்த சம்பவம், எத்தனைக்கும் வீடியோ ஆதாரங்கள் கூட இருக்கிறது. இந்த ஜார்ஜ் புஷ் ஒரு தடவை அவங்களுடைய ஓவல் அலுவலகத்தில் அமர்ந்து லாரன் அம்மையோட மதிய சாப்பாடு சாப்பிடுறாங்க. ஜார்ஜ் புஷ் எப்போதுமே இடதுகையில தான் எழுதுவார், இடதுகை வழக்கமுடையவர். அவர் சாப்பிட்டுக்கிட்டே லாரன் அம்மையார்ட்ட கேட்கிறார், ஹவு டிட் யூ சேவ் மிஸ்ஸஸ் லாரன், நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, உங்களுடைய ரட்சிப்பின் சாட்சியை சொல்லுங்க லாரன், அந்த அனுபவத்தை சொல்லுங்க. அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க, என்னுடைய கணவரை விட்டு பிரிஞ்சிருந்தேன், அப்ப பிலிப் ஜோசப்னு ஒருத்தரை பார்த்தேன், அவர் தான் எனக்கு சொந்த இயேசுவை அறிவிச்சார், நான் ஏற்றுக்கொண்டேன்னு தன்னுடைய சாட்சியினுடைய காரியத்தெல்லாம் சொன்னாங்க. இப்ப பிலிப் ஜோசப் டேபிளுக்கு ஒரு ஃபைல் கொண்டு வந்து வைக்கப்படுது. மிஸ்டர் பிரசிடென்ட், நீங்க சைன் பண்ணணும் உடனடியான்னு. அவர் அந்த ஃபைல் அப்படி திறப்பி பாக்குறாரு. அது என்ன ஃபைல்னா, ஒவ்வொரு வருஷமும் இன்னைக்கு தேதி வரைக்கும் கத்தார்ல இருந்து அமெரிக்கால இருந்து கத்தாருக்கு ஒரு குழு அனுப்புவாங்க, டீம் அனுப்புவாங்க. அந்த டீம் எதுக்குன்னா, அவங்க கத்தார் முழுவதும் டிராவல் பண்ணி சோதனை போட்டு அமெரிக்க ஜனாதிபதிக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. நிர்வாகம் நல்லா இருக்கு, நல்லா இல்ல, மன்னர் சரியா இருக்கிறாரு, இல்ல மன்னரை மாத்திருங்க, மன்னர் குடும்பத்துல வேற யாராவது போட்டுருங்க, இவர் சரியில்லை அப்படின்னு அது ரிப்போர்ட் கொடுப்பாங்க. நல்ல பவர்ஃபுல் டீம் அது. இப்ப டீம் ரெடி ஆயிடுச்சு, டீம் மெம்பர்ஸ் ரெடி ஆயிட்டாங்க. அதுக்கு ஒருத்தர் தலைவரா போடணும், கௌரவ பதவி, ரொம்ப அதிகாரம் உள்ள அந்தஸ்தான பதவி, ஒருத்தர் தலைவரா போடணும். இப்ப ஜார்ஜ் புஷ் ஒருத்தர் நினைச்சிருக்காரு, இவர் வந்து ஒருத்தரை எழுதணும், இவர் ஒரு ஆளை நினைச்சிருக்காரு, அவர் பேரை எழுதணும். அது மேல ஐ ஃபார்வர்ட் திஸ் மேன் மிஸ்டர் அப்படின்னு எழுதி அவர் பேரை எழுதி கையெழுத்து போட்டா அவர் அந்த டீமுக்கு தலைவரா போயிடுவார். இப்ப இவரு அந்த ஃபைல் எல்லாம் பாக்குறாரு, யார் யார் மெம்பர்ஸ், அவங்களுடைய குவாலிஃபை என்ன, தகுதி என்ன, எந்த துறையில அவங்க புலமை வாய்ந்தவங்க எல்லாத்தையும் பாக்குறாரு. பார்த்துட்டு அவர் எழுத போற நேரம் கரெக்டா லாரன் அம்மையார் சொன்னாங்க, மிஸ்டர் பிலிப் ஜோசப் கத்தார்ல ஒரு 10 வருஷம் வேலை பார்த்தார் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவர் எழுத போனவர் நிறுத்திட்டார். வாட் டு யூ மீன் கேட்டார். நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டார். நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா மிஸ்டர் பிலிப் ஜோசப், ஆமா. என்னை கர்த்தருக்குள்ள நடத்தினார்ல மிஸ்டர் பிலிப் ஜோசப், ஆமா. அவர் கத்தார்ல ஒரு 10 வருஷம் வேலை பார்த்தார். ஓ, 10 வருஷம் வேலை பார்த்தாரா, ஆமா. அப்ப கத்தாரை பத்தி அவருக்கு டீடைல்டா தெரியுமே, ஓ ஆமா டீடைல் தெரியும், ஓகே, ஓ எஸ், ஐ ஃபார்வர்ட் திஸ் மேன் மிஸ்டர் பிலிப் ஜோசப்னு எழுதி கையில் போட்டார். இப்ப கத்தாரை சோதனை எடுக்கிற குழுவுக்கு யார் தலைவரா போகணும்,
லாரன் அம்மையார் பிலிப் ஜோசப் போன் பண்ணாங்க, பாஸ்டர் உங்களை பிரசிடென்ட் வந்து கத்தாருக்கு போக சொல்றார். அவர் பதறிட்டார், எங்க வேணாலும் என்னை அனுப்புங்க, அங்க மட்டும் என்ன செய்யாதீங்க. எல்லாத்தையும் பிடிங்கிட்டு என்ன என்ன செஞ்சாங்க, விரட்டி விட்டாங்க. அவங்க சொன்னாங்களா, இப்ப உங்களை அனுப்புறது அமெரிக்க தேசத்தினுடைய ஜனாதிபதி, நீங்க போங்க, யாரு என்ன பண்றான்னு நான் பாக்குறேன். எந்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு அழுகையோடும் கண்ணீரோடும் பைத்தியக்காரனை போல பிலிப் ஜோசப் கத்தார்ல இருந்து வெளியே வந்தாரோ, அதே வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு பிலிப் ஜோசப் கத்தாருக்கு திரும்பி போனார். டீமுக்கு ஒரு தனி விமானம், டீம் லீடர் இவருக்கு ஒரு தனி விமானம், டீம் மெம்பர்ஸ் எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. இப்ப இவருடைய பிளைட் போய் அதே இவர் அவமானப்படுத்தப்பட்ட அதே தோஹா விமான நிலையத்தில் பிளைட் லேண்ட் ஆகுது. இந்த பிளைட்ல இருந்து ஸ்டெப்ஸ்ல இருந்து இறங்கி வர ஆரம்பிக்கிறார். இந்த ஸ்டெப்ஸ்ல கடைசி ஸ்டெப், கடைசி படி. அப்படி வந்து நின்ன உடனே இவருக்கு முன்னாடி இந்த ரெட் கார்பெட்னு சொல்லுவாங்களே, சிவப்பு கம்பளம், ராஜ மரியாதைக்கு விரிக்கப்படுகிற அந்த சிவப்பு கம்பளம். அந்த சிவப்பு கம்பளத்துல அவருடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவரை எடுத்து வச்சதுதான் தாமதம். ஒரு பக்கம் ராணுவத்தின் கீத வாத்தியங்கள் முழங்க, இன்னொரு பக்கம் பீரங்கி குண்டுகள் முழங்க, எந்த ரன்வேல அழுகையோடும் கண்ணீரோடும் பைத்தியக்காரனை போல பிலிப் ஜோசப் நடந்தாரோ, அதே ரன்வேல கர்த்தர் ராஜ மரியாதையோடு நடக்க பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீட்டா மிடுக்கா ட்ரிம்மா ட்ரெஸ் பண்ணி கோட் ஷூட் போட்டு அந்த பாதையில ராஜ மரியாதையோடு நடக்க பண்ணினார். இதுல என்ன பியூட்டினா, பிலிப் ஜோசப் அதே பிலிப் ஜோசப், கையில இருந்த பைபிளும் ரன்வேயும், மன்னரும் அதே மன்னர் அங்க நின்னார். இவர் நேரா மன்னர்கிட்ட போனார். மன்னருக்கு பிலிப் ஜோசப் அடையாளம் தெரியல. மன்னர் பொக்கே கொடுத்தார். பூங்கொத்து கொடுத்த உடனே இவர் சிரிச்சுட்டே வாங்கிட்டு கார்ல ஏறி ஹோட்டல் போயிட்டார். மன்னருடைய பிஏ மெதுவா மன்னர் காதுல, இந்த போராட இவர் யார் தெரியுதான்னு கேட்டார். தெரியலையே, சில வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பிடிங்கிட்டு விரட்டி விட்டில, அவன் தான் இவன். பிலிப் ஜோசப் கத்தார்ல இருந்த 21 நாளும் மன்னர் தூங்கவே இல்லையா? கத்தாரை சோதனை இடுகிற அந்த நாட்கள் முடிந்தது. இப்ப அறிக்கை ரிப்போர்ட் தாக்கல் தயார் பண்ணணும். இப்ப கேட்பாங்க அமெரிக்க அதிகாரிகள், கத்தார் அதிகாரிகள் கேட்பாங்க, ஏன் இந்த ஏரியால எப்படி இருக்கு, ஏன் இதை இப்படி செஞ்சிருக்கீங்கன்னு கேள்வி கேட்பாங்க. அவங்க பதில் சொல்லணும். அதை வச்சு இவங்க ரிப்போர்ட் தயார் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் கத்தார் அதிகாரிகள், இன்னொரு பக்கம் அமெரிக்க அதிகாரிகள். அந்த எதுக்கு அந்த பக்கம் மன்னர் உட்கார்ந்துருக்கார், இந்த பக்கம் பிலிப் ஜோசப் உட்கார்ந்துருக்கார். இப்ப மன்னர் பிலிப் ஜோசப்ப பார்த்து, மன்னர்கள் வந்து துருக்கி பேசுவாங்க, அரபி பேச மாட்டாங்க. மன்னர் குடும்பம் துருக்கி தான் பேசுவாங்க. ஆனா பிலிப் ஜோசப்க்கு அரபி தெரியும், துருக்கி தெரியாது, துருக்கி பாஷை தெரியாது. இப்போ மன்னர் பிலிப் ஜோசப்ப பார்த்து இந்த மோட்டுவாயில் அடிச்சு சொல்லுவாங்க இல்லையா, மெர்காமத் மெர்காமத் அப்படின்னு சொன்னார் துருக்கி பாஷையில. இவருக்கு புரியல. உடனே வாட் டு யூ மீன், என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டார். மன்னர் உடனே 2வது தடவை திரும்பவும் மெர்காமத் மெர்காமத் சொன்னார். இவருக்கு திரும்பவும் புரியல. ஐ கான் அண்டர்ஸ்டாண்ட், என்னால புரிஞ்சுக்கிற முடியலையே அப்படின்னு சொன்னார். மன்னர் திரும்பவும் அவரை பார்த்து மெர்காமத் மெர்காமத் சொன்னார். இவர் உடனே பக்கத்துல இருந்த கத்தார் அதிகாரியை பார்த்து, என்னையா சொல்றாரு உங்க ஆளுன்னு கேட்டார். அவர் சொன்னார், சார் மெர்காமத்னா எங்க பாஷையில இறக்கம் காட்டுங்கன்னு அர்த்தம் சார், கொஞ்சம் பார்த்து செய்வீங்களா, ரிப்போர்ட் கிட்ட போட்டு என்ன செஞ்சிடாதீங்க மாத்தி கீத்தி. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல மன்னர் எப்படி, மன்னர் பிலிப் ஜோசப்ப கத்திமணியில நிறுத்தினார் இல்ல, கத்திமணியில நிறுத்தி வச்சார். ஆனா நாட்கள் வந்தபோது கர்த்தர் மன்னரை பிலிப் ஜோசப்புடைய பேனாமுனையில கொண்டு வந்து நிறுத்தினார். அல்லேலூயா. ரிப்போர்ட்டை மாத்தி எழுதுனா மன்னருடைய பதவி என்ன செஞ்சிடும், இவரை இது பண்ணிட்டு அவர் குடும்பத்திலே வேற ஆள மன்னரா போட்டுருவாங்க, மன்னரா போட்டுருவாங்க. பிலிப் ஜோசப் ரிப்போர்ட்டை மாத்திலாம் எழுதல. ஜனாதிபதிக்கு உடனே ஒரு ஃபேக்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னாரு. உடனே அவருக்கு ஃபேக்ஸ் பண்ணுங்க, கத்தார் எல்லைகள்ல பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து செல்வதற்கு தடை இருக்கிறது, அதை நீக்குங்கன்னு சொல்லி ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ்க்கு அவர் ரெக்கமெண்ட் பண்ணார். ஜார்ஜ் புஷ் இம்மிடியேட்டா, அவர் பிலிப் ஜோசப் இருக்கும் போதே, கத்தார்ல இருக்கும் போதே இம்மிடியேட்டா ஒரு ஆர்டர் போட்டார். கத்தாரின் எல்லைகள்ல யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் பரிசுத்த வேதாகமத்தை சுதந்திரமாக எடுத்து செல்லலாம்னு ஆர்டரே போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. மன்னர் அந்த பிலிப் ஜோசப் ரிட்டர்ன் ஆகுறப்ப, கத்தார்ல இருந்து திரும்புகிற போது அவரை சென்ட் ஆஃப் பண்றப்ப,
அவற்றிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்டது போல 7 மடங்கு பொருளை அவருக்கு கொடுத்து சொன்னாராம், யுவர் காட் இஸ் த கிரேட்டஸ்ட் காட். உன்னுடைய தேவன் மிகப்பெரியவரையா. அல்லேலூயா. கர்த்தர் மேல விசுவாசம் வைத்திருக்கிற உங்களுடைய முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது கிடையாது. எந்த இடத்துல, எந்த ஸ்தலத்துல யார் கண்களுக்கு முன்னாடி அவமானப்பட்டு நின்னீங்களோ அதே ஸ்தலத்துல, அதே இடத்துல, அதே நபர்களுடைய கண்கள் பார்க்க கர்த்தர் உங்களை தலைநிமிர பண்ணுகிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா.